தனுர் மாதம் சொல்லப்படுகிற மார்கழி மாதத்தின் விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? மார்கழி மாதம் என்பது தமிழ் மாதங்களில் 9வது மாதம். இது சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலம். இது இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதம். குறிப்பாக தேவர்களோட பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படுகிறார்கள். இந்த மாதிரி அற்புதமான பலன்கள் தரக்கூடிய மார்கழி மாதத்தின் துவக்கம் டிசம்பர் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறது. மார்கழி முதல் நாளிலிருந்து விடிய காலையில் எழுந்து வாசலில் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு நிலவாசலில் 2 தீபம் ஏற்றி முப்பெரு தேவர்களும் முப்பெரு தேவிகளும் நவகிரகங்களும் அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மார்கழி மாதம் கிருஷ்ண பகவானுக்கு உகந்த மாதம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அர்ஜுனனிடம் ஸ்ரீ கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு, மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் என்று அப்படின்னு. அதனாலதான் மார்கழி மாதம் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு உகந்த மாதமாக இருக்கு. பெருமாளுக்குரிய நாளான வைகுண்ட ஏகாதசில சொர்க்கவாசல் திறக்க கூடிய அற்புதமான திருநாள் நிகழ்வது இதே மாதத்தில்தான். சிவபெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் நடக்கக்கூடியது இதே மாதத்தில்தான். ஆண்டாள் திருவரங்கனை மனமுடிப்பதற்காக நோன்பு இருந்தது இதே மாதத்தில்தான். குறிப்பாக அதிகாலையில் கோலம், திருப்பாவை, திருவெம்பாவை பாடுவது, விஷ்ணு மற்றும் சிவ கோயில்களுக்கு சிறப்பு வழிபாடு செய்வது போன்ற ஆன்மீக செயல்களுக்கு இது மிகவும் வாய்ந்த காலமாக கருதப்படுகிறது. சுருக்கமாக, மார்கழி மாதம் என்பது தமிழ் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புண்ணியமான மாதமாக கருதப்படுகிறது.